கிட்டத்தட்ட 13 படங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குது. ஸோ அந்த 13 படங்களையுமே லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால தான் ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது தப்பு. தலைவனுக்கு பிரச்சனை எப்போயோ ஆரம்பிச்சிருச்சு. அது என்னென்ன படம், என்னென்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்கோம். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு முன்னாடி 2003 வெளியான புதிய கீதைக்கு தான் அவருடைய முதல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்துக்கு வந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் தான். முதல்ல இந்த படத்துக்கு வச்ச டைட்டில் கீதை. இது பகவத்கீதையை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இந்த டைட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த இந்து அமைப்புகள் எதிர்த்து போராடி இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பழைய கீதையை டைட்டிலாக வச்சதான பிரச்சனை, புதிய கீதைன்னு மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கீதைன்னு டைட்டில் வச்சதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரச்சனை நம்பர் 2 2011 ரிலீஸ் ஆன காவலன். இந்த படத்துக்கு வந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சுறா அப்படின்னு ஒரு படம் வந்து அது ஃபெயிலியர் ஆனதுனால அந்த படத்துக்கு வந்த நஷ்டத்தை சரி செய்யறதுக்காக நீங்கள் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவங்க தடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பணத்தை அமௌண்ட்டை செட்டில் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரச்சனை நம்பர் 3 2012 வெளியான துப்பாக்கி. இந்த படம் விஜயோடைய கேரியர் பெஸ்ட் மூவி. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனையா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த படத்துக்கு பிரச்சனையே துப்பாக்கி அப்படிங்கிற டைட்டில் தான். கள்ள துப்பாக்கி அப்படிங்கிற ஒரு படக்குழு வந்து இந்த படத்தோட டைட்டிலும் அவங்களுடைய டைட்டிலும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டைட்டில் அவங்க எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி ஒரு வழியாக அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. பிரச்சனை நம்பர் 4 2013 ரிலீஸ் ஆன தலைவா. இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டைம் டு லீடு அப்படின்னு சொல்லிட்டு தலைவா டைட்டிலுக்கு கீழே ஒரு வார்த்தை இருக்கும். டைம் டு லீடு அப்படின்னா தலைமை ஏற்க இதுதான் சரியான காலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தை அப்போ இருந்த ஆட்சியாளர்களுக்கு பிடிக்காமல் இருந்ததுனால இந்த படம் ரிலீஸ் ஆகிற அந்த தியேட்டரில் பாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளியை கிளப்பி விட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறத தள்ளி வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த வார்த்தையை நீக்கினதுக்கப்புறம் 11 நாள் கழிச்சு தான் இந்த படமே ரிலீஸ் ஆனிச்சு. பிரச்சனை நம்பர் 5 2014 ரிலீஸ் ஆன கத்தி. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி லைக்கா நிறுவனம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் கம்பெனி அப்படிங்கிறதுனால தமிழ் படத்தை அவங்க எப்படி எடுக்கலாம், ஒரு தமிழ் நடிகர் எப்படி இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த தமிழ் அமைப்புகள்லாம் வந்து இதை எதிர்த்து போராடினாங்க. ஸோ ஒரு வழியாக இந்த படம் அந்த பிரச்சனைலாம் நீங்கி ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லைக்கா நிறுவனம் நிறைய தமிழ் படங்கள் எடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதையெல்லாம் வந்து யாருமே எதிர்க்கல. பிரச்சனை நம்பர் 6 2015 ரிலீஸ் ஆன புலி. இந்த படம் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் வந்த படம். ஸோ இந்த படம் வர்ற நேரத்தில் ஐடி ரைடு அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் வீட்லேயும் விஜய் அவர்கள் வீட்லேயும் நடந்ததுனால இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு ஷோ கேன்சல் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பிரச்சனை நம்பர் 7 2016 வெளியான தெரி படம் ஒரு மாதிரி தெறிக்க விட்ட படம் தான். ஆனால் இந்த படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன புலி படம் சரியாக ஓடாததுனால இந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநியோகஸ்தருக்கும் தியேட்டர் உரிமையாளருக்கும் நடந்த ஒரு பிரச்சனையினால இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பிரச்சனை நம்பர் 8 2017 ரிலீஸ் ஆன மெர்சல். இந்த படத்தில் ஜிஎஸ்டி, டிஜிட்டல் இந்தியா, மெடிக்கல் ஸ்கேம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வசனங்களாக வச்சதுனால கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனிச்சு. பிரச்சனை நம்பர் 9 2018 சர்க்கார். வருண் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் சர்க்கார் படத்தினுடைய கதை வந்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டார். அதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் சால்வ் ஆகி ஒரு வழியாக இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. பிரச்சனை 10 2019 பிகில். இந்த படத்தோட பிரச்சனை போஸ்டர் தாங்க. ஸோ கறி வெட்டுற ஒரு கட்ட மேலே ராயப்பன் கேரக்டர் கால் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இந்த ரிலீஸ் ஆன இந்த போஸ்டரை பார்த்து அந்த கறி வெட்டுற தொழில் செய்கிறவங்களோட மனசு பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகள் சங்கம் வந்து போராட்டம் நடத்தினாங்க. ஒரு வழியாக அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. பிரச்சனை 11 2021 ரிலீஸ் ஆன மாஸ்டர். கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு வந்த ஒரு பெரிய ஹீரோவோட படம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து விஜயோடைய வீடு, அலுவலகம் இது போன்ற இடங்களில் வந்து ஐடி ரைடு நடத்தினாங்க. ஸோ இந்த ரைடு வந்ததுனால கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ விஜய் ரசிகர்கள் இவங்க பக்கம் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் இது வந்து ரொம்ப வைரல் ஆனிச்சு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பிரச்சனை நம்பர் 12 2022 பீஸ்ட். இந்த படத்துக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்னால தான். கேஜிஎஃப் படம் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழுனால் அறிவிக்கப்பட்ட நிலையில் பீஸ்ட்டையும் அதே தேதியில் அறிவிச்சிட்டாங்க. ஸோ 2 படத்துக்கு கிளாஷ் ஆகிற மாதிரி இருந்ததுனால ஒரு நாள் முன்னாடி 13 வந்து பீஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கடைசியாக பிரச்சனை நம்பர் 13 வாரிசு. இந்த படத்துக்கு தெலுங்கு தயாரிப்பாளர் சங்கமும் விலங்கு நல வாரியமும் வந்து கேஸ் போட்டதுனால இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை ஏற்பட்டுச்சு. வாரிசு படம் வந்ததே பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஸோ விஜய் படத்துக்கு எவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையும் தாங்கி மனுஷன் எப்படி சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களை போல எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இவருடைய இந்த அடுத்த சம்பவமும்
வேறு லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போல் நானும் எதிர்பார்க்குறேன். ஜனநாயகன் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு உங்களை போல் நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.